ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் பூமிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நட்சத்திரா தொடர்ந்து ககனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நட்சத்திராக்கு ககனோட ஃபோனு பிஸி அப்படின்னு சொல்லிட்டே வரும். அதனால நட்சத்திராக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். ஒருவேளை பூமி ககனை லவ் பண்ணுறாளா, அதனால தான் வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. பூமி ஃபோனை வச்சுட்டு போனதுக்கப்புறம் ககனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ ககன் எடுத்து சொல்லு நட்சத்திரா அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கு நட்சத்திரா கேட்பாங்க, என்ன ககன் இவ்வளோ நேரம் நீ பூமிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, நான் பூமிக்கிட்ட தான் பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க, இல்ல பூமி வந்து யார்கிட்டயோ போன்ல வெக்கப்பட்டு பேசிட்டு இருந்தா, அதனால தான் ஒருவேளை அவ உன்கிட்ட பேசுறாளோன்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் கேட்கறாங்க, என்ன நட்சத்திரம் சொல்ற, பூமி வெக்கப்பட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க, ஆமா என்ன பூமி உன்னை லவ் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்ன உன்கிட்ட பூமி என்னை லவ் பண்ணுறதா சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நட்சத்திரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவள் ஃபோன் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து பூமியை கொலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் அபூர்வாவோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ வந்து பூமியை போட்டு தள்ளணும்னு நினைக்கிற, ஆனால் இந்த வீட்டில் வச்சு நீ பூமியை போட்டு தள்ளனா கண்டிப்பாக அவளோட மரணத்துக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நொங்கி எடுத்துருவாங்க. அதனால அவளை இந்த வீட்டில் வச்சுலாம் போட்டு தள்ளக்கூடாது, வெளியில் வச்சு தான் அவளோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வாவுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கார்த்திகை தீபத்தை பற்றி டிவியில் அபூர்வா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வனவிருந்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அபூர்வாவுக்கு ஒரு ஐடியா வரும், பேசாம வனவிருந்துக்கு போறதா எல்லாத்தையுமே பிக்னிக்கு கூட்டிட்டு போய் அங்கே போயிட்டு பூமியை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி சந்திரா கிட்ட போய் சொல்றாங்க, மாமா நம்ம எல்லாருமே வனவிருந்துக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன அபூர்வா இப்போ தானே நட்சத்திர பர்த்டே எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே டயர்டாக இருக்கும், அதுக்குள்ளே எதுக்கு பிக்னிக் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம வனவிருந்துக்கு போனால் எல்லாத்துக்குமே மனசு நிறைவாக இருக்கும், கார்த்திகை மாதம் வேற, ப்ளீஸ்ங்க எனக்காக எல்லாருமே போகலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திராவும் சரி எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க. சந்திரா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ மீரா கேட்குறாங்க, என்ன நீ எதுக்காக எங்களெல்லாம் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, மீரா நம்ம எல்லாருமே விருந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ தான் மீரா சொல்கிறாங்க, சரி நம்ம எல்லாருமே வனவிருந்துக்கு போயிட்டா இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வாவோட சித்தி சொல்லுவாங்க, அதான் பூமி இருக்கால, பூமியை இந்த வீட்டில் விட்டுட்டு போவோம், அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அபூர்வா வந்து அபூர்வாவோட சித்தி கிட்ட சொல்லுவாங்க, என்ன சித்தி இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம இப்போ பிளான் போட்டு போகிறது அந்த பூமியை போட்டு தள்ளுறதுக்காக தான், அந்த பூமியை போட்டு தள்ள தான் வனவிருந்துக்கு போகிறதா நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டால் அபூர்வாவோட சித்தியும், ஓ நீ இப்படி வர பிளானை போட்டுட்டு இருக்கியா, சரி நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. அப்போ அபூர்வா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீயும் வா நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூமிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, எதுக்காக இவங்க இப்படி கூப்பிடுறாங்க, ஒன்றும் புரியலையே, இவங்க எதுவும் வேறு மாதிரி பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அபூர்வா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, பூமி இது தாண்டி உன்னோட கடைசி பயணம், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் காலடியே எடுத்து வைக்க மாட்டா, அதோட நீ போய் சேர்ந்துருவ அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த சைடு வனவிருந்துக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் சாரதாவை காட்டுறாங்க. சாரதாவுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, பூமி வந்து ககன் விரும்புகிறாளா இல்லையா, பேசாமல் நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ பூர்ணி வராங்க. பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, பூர்ணி உங்கள் அண்ணனை பூமி விரும்புகிறாளா, இந்த விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் புரோக்கர் வருவாங்க, ககனுக்கு நல்ல வரம் வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சாரதா சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஏற்கனவே ககனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த புரோக்கர் கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்க உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, இல்லை அதை நான் நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ பூர்ணி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பூமி வந்து ககனை விரும்புகிறாளா இல்லையா தெரியாமல் நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம பூமிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ
அப்போது பூமி கிட்ட சாரதா சொல்கிறாங்க, பூமி உன்கிட்ட நாங்கள் தனியாக கொஞ்சம் பேசணுமா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டில் இப்போது வனவிருந்துக்கு எல்லாருமே போகிறாங்க, என்னையும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னது உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வனவிருந்துக்கு போகிறீங்களா, அப்போ சரி அங்கே வச்சு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்போ சாரதா வந்து பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, நாமளும் வனவிருந்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூர்ணி சொல்கிறாங்க, என்னம்மா திடீர்னு இப்படி பிளானை மாற்றுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, ஆமாம் பூமி வந்து அந்த வனவிருந்துக்கு வரலாம், நம்மளும் அங்கே போனோன்னா கண்டிப்பாக அவன் மனசில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ககன் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக வராங்க. அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, ககன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம எல்லாருமே பிக்னிக் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்போ போயிட்டு பிக்னிக்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, இந்த பிக்னிக்கு பூமியும் வரானா, நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே ககன் வந்து ஸ்டாப் ஆயிடுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, பூமி வராளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் எல்லாமே வனவிருந்துக்கு போகிறோம், அங்கே பூமி வரா அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே ககனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியே என்ன நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சாரதா சொல்கிறாங்க, என்னமோ ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா பூமி வரானோன்னு நீயும் வரேன்னு சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, பூமிக்காக இல்லைம்மா, வனவிருந்து எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, அது கார்த்திகை மாதம்ன்றது வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது, அதுலேயும் நம்ம போயிட்டு எதுவுமே பண்ணலனா எப்படி, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த சைடு இவங்க 3 பேருமே வனவிருந்துக்கு கிளம்புறாங்க. அபூர்வா ஃபேமிலி எல்லாருமே பிக்னிக் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை பார்க்க போகிறோம், அந்த பிக்னிக்கில் பூமியும் வரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்து ககனை பார்க்குறாங்க. தன்னோட பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாக பூமி மட்டும் ககனை விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா போதும், ககனுக்கும் பூமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா வந்து எப்படியாவது பூமியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக்னிக் போகிற இடத்துல அடியாட்கள் எல்லாம் வர சொல்கிறாங்க. அடியாட்கள் கிட்ட சொல்லிடுறாங்க, நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறத விட நான் அதிகமாகவே பணம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு, கடைசி நேரத்தில் அவளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்துட்டாங்க அவ்வளவு தான், இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோன்னு தெரிஞ்சா அந்த சந்திரா நம்மளெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதுக்கு தானே சித்தி நான் வந்து பிக்னிக்குன்ற பிளானை போட்டு இவ்வளோ பேரையும் இழுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூமிக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்குது, என்னடா இது அபூர்வா வந்து நம்மளை எப்போயுமே எதுலையுமே சேர்த்துக்க மாட்டா, ஆனால் இந்த பிக்னிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பூமி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து வனவிருந்துக்கு கிளம்பிடுறாங்க. பூமி எங்கே போகிறாங்களோ அங்கே தான் ககனும் வராங்க. எல்லாருமே பிக்னிக் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ககன் பூமியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பூமி, நான் உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன், இப்போயாவது நீ வந்து உன் மனசில் இருக்கிறத சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ரொம்பவே ஆர்வமாக பூமியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பூமி வந்து ககனை பார்த்து வெக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திராவுக்கு செம்ம கடுப்பாக வருது. எதுக்காக பூமி ககனை பார்த்து இந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த இடத்துல அபூர்வா அனுப்பல ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. எப்படியாவது பூமியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து பூமியோட ஃபோட்டோவை கொடுத்துட்றாங்க. நான் இப்போ உனக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை தான் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அடியாட்களும் பூமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் கடைசியில் நம்ம ககன் வந்து பூமியை காப்பாற்றிடுவாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.